எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து இதில் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு சேலரி இது. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான வேகன்சி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த சைட் தான் வரும். ஸோ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர், அப்புறம் வந்து ஜெனரல் மேனேஜர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர்வைசர் 2025 இருக்க கேட்டகரியில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பாதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து லாகின்றதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து இதில் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் நேம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது மூலியமா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ இது அப்ளை பண்ற தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்பன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேதி பிப்ரவரி 28 லாஸ்ட் தேதி. ஸோ இது வந்து எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10/11 வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் எத்தனை போஸ்டிங் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கே பாத்துடலாம். 150 இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து எடுக்கிறாங்க. ஸோ 150 பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்ல வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து சூப்பர்வைசர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 250 பேரை வந்து எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கேஷ் சைஸா வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் டைம் வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க படிச்சிருந்தவங்க தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து நீங்க வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வந்து எலக்ட்ரானிக்கல் இல்ல மெக்கானிக்கல் இல்ல சிவில் எலக்ட்ரானிக்கல் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இல்ல இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 ஏஜுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் இதுல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அப் டு 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் எழுதினீங்களா அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 25% பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கோர் எடுக்கிறீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு கொடுப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 100%. ஓகே, எக்ஸாம்ல நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு வந்து பேசிக் வந்து 50,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பேசிக் தான். ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 50,000 இருந்து 1,60,000 ரூபாய்கள் சேலரியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, நீங்க ஜஸ்ட் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,80,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கும் ஸோ பேசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 32,000 கேரண்டியா கிடைக்கும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 1 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சூப்பர்வைசர் வந்து ட்ரைனிங் நீங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்க போக சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.20 lakhs வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். பிஎஃப், யூனிஃபார்ம், ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயம்லாம் வந்து இதில் அடங்கிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, அது மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 470 ரூபா. ரொம்ப தகுதி உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளைமெண்ட் பண்ணுங்க. இது போல பல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.